ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஸ்வாட் கிங் மேன்வாவோட 139வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 138 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம காரானோட பையன் தான் லியனார்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்திருப்போம். தியோடோர் அவன் தான் கொன்னான்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல காரான் இருந்துட்டு டெய்ஸி அவன்ட்டு அன்பிரேக்கபிள் ஆன மன உறுதியை கொண்ட ஒரு உமன். எப்படி டெய்ஸி ஃபிளவர் இருந்துட்டு ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் டேல வந்துட்டு அதோட பெட்டல்ஸை வந்துட்டு ஷெட் பண்ணிட்டு அதோட விதைகளை தூவிட்டு போகுமோ, அதே மாதிரிதான் இந்த ஒரு டீப்பான டார்க்னஸ்க்குள்ள கூட எனக்காக ஒரு நம்பிக்கையாவை விட்டுட்டு போயிருக்கா. ஃபைனலி இந்த உலகத்தை வந்துட்டு அக்கக்கா பிரிச்சு ரீமேக் பண்றதுக்கான ஒரு காரணம் வந்துட்டு எனக்கு கிடைச்சிருச்சு. சோ உனக்காக என்னோட கைகளை வந்துட்டு ரத்தக்கரையா படிய வச்சு பல பாவங்களை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். சோ இந்த மாதிரி ஒரு பாவம் செய்யறவனோட குழந்தைய வந்துட்டு நீ வாழ வேணாம். உன்ன மாதிரி ஒரு மோசமான ஃபாதர் மாதிரி இல்லாம உன்னோட ஹார்ட்ல வந்துட்டு எப்பவுமே கரேஜ் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும். லியனார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்துல தான் பேர் வச்சிருக்கானா. சோ இந்த மெமரி எல்லாமே காரானுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டெய்ஸி மாதிரி இருக்கிற உருவத்தை பிடிச்சிட்டு, என்ன நீ மன்னிக்கிறியா? என்ன மன்னிக்கிறதுக்கு நீ யாரு? அந்த கடவுள்களால கூட நான் பண்ண பாவத்தை வந்துட்டு மன்னிக்க முடியாது. டீமன் கார்டு ஆம்போலோஸ் அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு மனுஷன் இருந்துட்டு என்னோட பிடியில இருந்து வெளியே வர அப்படிங்கிறப்ப காரான்ட்டு, ஆமா நான் மனுஷன் தான். இந்த ரத்னாவோட விதியை வந்துட்டு வெறுப்புனால மாத்தி எழுதணும் அப்படின்னு நினைச்ச ஒரு துரோகி. அதே சமயம் இந்த லத்னாவோட 4 கிரேட் ஹீரோஸ்ல ஒருத்தன் நான் காரான் த லைட்னிங் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த டார்க்னஸ் டிவைன் பவரை வந்துட்டு வர வச்சு அங்க டீமன்களோட உருவத்தை இருந்துட்டு குத்தி ஒண்ணுமே இல்லாம பண்ணிறான். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஹார்ட்டை வந்துட்டு வெளியே பிடுங்கி எடுத்துட்டு அதை அவனோட டார்க்னஸ் பவர் மூலியமா அப்படியே நசுக்கி கொண்டுறான். இந்த உலகத்துல இதுக்கு மேலேயும் கடவுள்கள் வந்துட்டு தேவையே படமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிடுறான். சோ இனிமேல் டீமன் கார்டோட பிடியில காரான் கிடையாது. இதனால அங்க இந்த லக்னாவோட கடவுள்களுக்கும் அந்த டீமன் கார்டுக்கும் இடையில நிறைய பேச்சுவார்த்தை வந்துட்டு நடக்குது. பட் இதை வந்துட்டு ரொம்ப டீப்பா வந்துட்டு நம்ம போட்டு குழப்பிக்க தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா இது எல்லாமே இந்த கடவுள்களுக்கு தெரிஞ்சதான் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்க எப்படி பண்ணீங்க சிஸ்டர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கார்டு லக்னாவோட கடவுள்களை பத்தி கேட்கிறப்ப அவங்க இருந்துட்டு அப்கோர்ஸ் எங்களோட டிஃபென்சிவ் பிளான்ல வந்துட்டு அவுட்கம்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. பட் எல்லா கால்குலேஷன்லயுமே நீ நினைச்ச அந்த ஃபியூச்சர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதனாலதான் காரான் இருந்துட்டு கடவுளோட பவர் வந்துட்டு எடுக்கிறத விட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சோ அதனாலதான் காரன் அந்த டார்க்னஸ் கடவுளோட பவர் எடுக்கிறப்ப மத்த கடவுள்கள் யாருமே வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணல. ஆனா அந்த டீமன் கார்டு இருக்கான் இல்லையா, இந்த மாதிரி நடந்தாலும் கூட அதுல வந்துட்டு அவனோட பிளான் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 பல்லாயிரம் கோடி அத்தனை சீனியோர்களையும் அவன் தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி தான் பிளான போட்டிருப்பான். இருந்தாலும் எப்படி வந்துட்டு இந்த பிளான்ல வந்துட்டு மிஸ் ஆனா அவன் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கடவுள்கள் கேட்கிறப்ப அப்பதான் ஒரு விஷயத்த அந்த கடவுள்கள் சொல்றாங்க. அவங்க வந்துட்டு ஏற்கனவே பிளான் பண்ற மாதிரி காரானுக்கு ஃபுல் டார்க்னஸ் பவர் கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான வேரியபிளா பார்த்தது வந்துட்டு நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்ம ஹீரோவை டீமன் கார்டு இருந்துட்டு கண்டுக்கல, ஏன்னா டீமன் கார்டு கிட்ட மத்தவங்க அதை மறைச்சிட்டாங்க. பட் இந்த கடவுள்கள் வந்துட்டு நம்ம ஹீரோவை முக்கியமான ஒரு டிஃபெக்டிவ் சூட்டபிளா இருந்துட்டு பார்த்து அதை வச்சு கால்குலேஷன் வந்துட்டு அவங்க போடுறப்ப சாகணும்னு இருந்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோனால பொழைச்சிருக்காங்க. ரொம்ப நாள் இருக்க வேண்டியவங்க கெட்டவங்க எல்லாருமே நம்ம ஹீரோனால இறந்துருக்காங்க. சோ இப்படிதான் டீமன் கார்டு போட்ட பிளான் இருந்துட்டு ஃபெயிலியர் ஆகி கடவுள்கள் போட்ட மாதிரி இப்ப வரைக்கும் எல்லாமே இருந்துட்டு நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோவை தான் காரணம். நம்ம ஹீரோவை தான் இந்த மாதிரி ஒரு கோயின்சிடென்ட் தான் நம்ம நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்களே சொல்றாங்க. அப்ப இந்த டீமன் கார்டு இருந்துட்டு இண்டீட் மத்த உலகத்தை விட இந்த லட்னா இருந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாவும் என்டர்டெய்னிங்காவும் தான் இருக்கு. என்னோட டிஃபீட்டை வந்துட்டு நான் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். அதுவும் இந்த ரவுண்ட்ல மட்டும் தான் என்னோட டிஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஒரு செஸ் போர்டு மாதிரி வச்சு எல்லா பிளானையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். அந்த செஸ் போர்டை வந்துட்டு உடைக்கிறான். சோ அங்க வெளிய காரான் இருந்துட்டு ரியோ ஹான்பேன் இது வந்துட்டு இன்னும் முடியல அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் காரான் மறுபடியும் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப கிபியர் பி கேர்ஃபுல், அவங்க இருந்து டீமன்கரோட டிவைன் பவர் வந்துட்டு என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அது விஷயம் கிடையாது, காரான் இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது, இன்னுமே ஒரு விஷயம் இருந்துட்டு மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த டீமன் கார்டு வர அந்த கிரகத்தை வந்துட்டு பாக்குறப்ப ஹீரோவோட சிஸ்டம்ல ஜெனோவியாவை கொல்லணும் அப்படின்னு வருது. ஆனா அது அப்படியே சேஞ்ச் ஆகி புது டிவைன் பீஸ்ட கொல்லணும் அப்படின்னு வந்துருது. ஏன்னா அங்க நம்ம ஜெனோவியாவை காப்பாத்த வந்த அந்த ட்வின் ஏஞ்சல் இருந்துட்டு ஜெனோவியாவோட மண்டையில ஏதோ ஒண்ண குத்திட்டு இதுதான் உனக்கான ஃபைனல் மிஷன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப இங்க டீமன் கார்டு இருந்துட்டு வெரி வெல், இப்ப மறுபடியும் இந்த போர்டை வந்துட்டு புதுசா செட் பண்ணிட்டு நம்ம விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். சோ இப்படியும் ஒரு பிளான் டீமன் கார்டு வச்சிருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல அவன் மண்டையில அதை குத்துனதை பார்த்த ஆர்டிஸும் லீனாட்டு இருந்துட்டு இது டீமன் காட பிளஸிங் ஆச்சு, கண்டிப்பா அதுவா தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த டீனேஜ்ல இருந்துட்டு லார்ட் டீமன் காடோட ஃபைனல் கமாண்ட் இருந்துட்டு இந்த லக்னாவை கம்ப்ளீட்டா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே ஜெனோவியா கூட வந்துட்டு அவன் கம்பெயின் ஆக ஆரம்பிக்கான். அப்ப அவளோட இன்னொரு வாயிலா இருந்துட்டு மிஷன் கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிறப்ப அவருண்டு என்னது என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவளோட உடம்புல இருந்து நிறைய பாகங்கள் இருந்துட்டு வெளியே முளைக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப சைலன்ஸ் அப்படிங்கிற மேஜிக் ஸ்பெல்ல ஆல்ரெடி ஜெனோவியா அந்த இடத்துல போட்டு வச்சிருப்பா. மேஜிக்கை யாரால யூஸ் பண்ண முடியாது. அப்ப அந்த சைலன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேக்குறப்ப ஆர்டிஸ்ட் இருந்துட்டு இல்ல என்னால இன்னுமே என்னோட மேஜிக்கை வந்துட்டு யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப காரான்ட்டு அப்படின்னு நமக்கு வேற சாய்ஸே இல்ல, இங்க இருந்து ஓடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரியரை வந்துட்டு அங்க ஜெனோவியாவை சுத்தி போட்டு விட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. அப்ப ஜெனோவியா வந்துட்டு வேணாம் மை லார்ட் டீமன் காட், இன்னுமே என்னால சில விஷயங்களை வந்துட்டு பண்ற முடியும், ஹோலியன் இது வந்துட்டு எல்லாமே என்னோட தப்பு தான், அதனால என்ன வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, என்ன வந்துட்டு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலியன் கிட்ட கேக்குறப்ப அவர் இருந்துட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறா. அதுக்கப்புறம் அந்த பேரியருக்குள்ள அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர ஜெனோவியாவோட உண்மையான உடம்ப வந்துட்டு அது நசுக்கி கொன்றுது. அதுக்கப்புறம் ஜெனோவியாவோட அந்த ஏஞ்சல் உடம்பு வந்துட்டு மிக பெருசா வளர்ந்துருது. இதுதான் இப்போதைக்கு புது டிவைன் பீஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம லவுட் இருந்துட்டு இறந்திருப்பான். அவனை வந்துட்டு லூஷின் இருந்துட்டு புதைச்சு வச்சுட்டு லார்ட் லவுட் இப்போதைக்கு என்னால இது மட்டும் தான் பண்ண முடியும், பட் இந்த உலகத்துக்கு வந்துட்டு மறுபடியும் அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை வந்துட்டு வேற ஒரு இடத்துல ப்ராப்பரா வந்துட்டு நான் புதைச்சு வைப்பேன், சோ இப்போதைக்கு இந்த இடத்துல நீ ரெஸ்டட் அப்படிங்கிறப்ப நௌதன் லுக்ஷின் அங்க வந்துட்டு உனக்கு தெரியுதானே என்னது இது அப்படிங்கிறப்ப இவங்க பாக்குறப்ப அந்த வேர்ல்டு ட்ரீல தான் இருந்துட்டு அது பயங்கர பெருசா டிவைன் பீஸ்ட் வளர்ந்துட்டு இருக்குது. அப்ப ஆர்டிஸ்ட் இருந்துட்டு இது மான்ஸ்டரைசேஷன் அப்படிங்கிறப்ப லியனார்ட் இருந்துட்டு அப்ப கடைசியில ஜெனோவியா கூட ஒரு டிஸ்போசபிளான விஷயம் தானா அப்படிங்கிறப்ப இப்போ ஹோலியன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆர்டியா கடவுள் வந்துட்டு இல்ல, இது வந்துட்டு அதற்கும் அப்பாற்பட்டது. டீமன் கார்டு வந்துட்டு எப்பவுமே அவன் உலகத்தை கண்ட்ரோல் எடுக்கிறது ஃபெயில் ஆனா அதுக்குமே இருந்துட்டு பிளான் போட்டு தான் வச்சிருப்பான். அவனோட பிளான் வந்துட்டு இந்த ரத்னா வைப்ப கம்ப்ளீட்டா வந்துட்டு அழிக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி இவங்க தப்பிக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் இருந்துட்டு அதோட ஃபுல்லான கம்ப்ளீட்டடா ஃபார்முக்கு வந்துட்டு மாறுற மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் என்னமோ டிரான்ஸ்போசிங் இம்மார்டல் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க இருந்து கீழே குதிச்சிட்டு இருக்கப்ப ஆர்டிஸ்ட் உன்னோட டிராகனை வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது அப்படிங்கிறப்ப ஆர்டிஸ்ட் நம்ம இன்னுமே சைலன்ஸோட டொமைன்குள்ள தான் இருக்கும், அதனால என்னால மேஜிக் யூஸ் பண்ணி டிராகனா மாற முடியாது, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறப்ப ஆர்டியா இருந்துட்டு நம்ம ஸ்லோவா இதை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசை தான், பட் அதுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த டிவைன் பீஸ்டோட ஒரு பெரிய பகுதி வந்துட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. அப்ப ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவனோட அந்த பிஸ்டல் வச்சு சுடலான்னு பார்த்தா அது வந்துட்டு ஆல்ரெடி வெடிச்சிடுது, ஒரு எக்ஸ்ப்ளோஷனா. ஆர்டிஸ்ட் இதை நீயா பண்ண அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு நோ, இதை பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஹிட்டனா யாரோ சப்போர்ட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்ற. ஆக்சுவலா யார் அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய துப்பாக்கியை வச்சு அந்த ஃபேரி கிங்டம்ல அந்த சில்ஃபினோ அதுக்கப்புறம் டார்ஃபினோலாம் இருப்பாங்கல்ல, அதுல சில்ஃப் அதாவது குட்டியா ஃபேரி மாதிரி இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் வந்துட்டு பெரிய கனை வச்சு ஷூட் பண்ணிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு டைரக்டா ஹிட் பண்ணியாச்சு, சாம்பர் ஓபன் பண்ணுங்க, அடுத்த எஜெக்ஷனுக்கான போர்ட்டை வந்துட்டு கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அந்த சில்ஃபோட கிங், அவன் பேர்லாம் மறந்து போச்சு நண்பர்களே, அவன் இருந்துட்டு ஒரு டார்ஃபோட பொம்மையா இருந்தாலும் கூட இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ரூடா தான் இருக்கு, கரெக்ட் தானே அப்படிங்கிறப்ப அந்த டார்ஃப் கிங் இருந்துட்டு என்ன பொம்மைன்னு சொல்லிட்டு இருக்கிற, இது எங்க முன்னோர்களோட ஒரு விஸ்டம், ஏன்ஷியன் டிராகனோட கிளாஸ் மான்ஸ்டர் அளவுக்கு அழிக்கக்கூடிய தன்மையோட இதை வந்து நாங்க ஃபோர்ஜ் பண்ணிருக்கோம், இது வந்துட்டு எங்க டார்ஃபோட ரத்தம் வேர்வை எல்லாத்தினாலையும் செஞ்சது, இதோட பேரு தான் ஜெயண்ட் கிரஷர், டார்வன் டெக்னாலஜி வந்துட்டு ஒன்னும் சேலுக்கு கிடையாது, பொம்மைலாம் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு சொல்றப்ப அப்ப அந்த ரவுண்டல் எல்ஃப் இருப்பான் இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துப்போம், அவர் இருந்துட்டு மறந்துடாதீங்க அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் இந்த கேனனை எடுத்துட்டு வந்தது எங்க எல்ஃபோட ஸ்ட்ரென்த் தான் அப்படிங்கிறப்ப அவனோட அப்பா அந்த எல்ஃப் கிங் இருந்துட்டு இல்ல இன்னுமே ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது, அந்த மான்ஸ்டரோட உடம்புல இருந்து வர திரவங்கள் எல்லாமே அந்த வேர்ல்டு ட்ரீயை வந்துட்டு கண்டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது, மோர் ஓவர் அது வந்துட்டு திரும்பி ரீஜெனரேட் ஆகுறது இதுக்கு முன்னாடி நமக்கு வார்னிங் கொடுத்த ஆர்கேஞ்சலை விட பல மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரி தான் அதுவுமே பயங்கர ஸ்பீட்ல ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. அப்பதான் கரெக்டா எஃப்ஐஆர் வந்துட்டு அவளோட வைவன் ஃபார்ம்ல அவங்கள வந்துட்டு காப்பாத்திரா. எல்லாருமே நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கூட கிபியர் வரப்ப லியனார்ட் இருந்துட்டு நீங்க சேஃபா தான் இருக்கீங்களா லேடி கிபியர் அப்படிங்கிறப்ப ஆர்டிஸ்ட் இருந்துட்டு பல வருஷங்கள் கிடைச்சு, அதாவது அந்த டிராகன்ஸோட இடத்துல டைம் ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்கும்ல, அத்தனை வருஷங்கள் கிடைச்சு எஃப்ஐஆர் வந்துட்டு பாக்குறான். கிபியர் வந்துட்டு உங்களை கவலைப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க லியனார்ட் அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் நம்ம ஆர்டிஸ்ட் எவ்வளவு அழகா வளர்ந்துருக்கான் அப்படிங்கறத பார்த்து லவ்ல வந்துட்டு துடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் இவங்களை முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்ல இருந்துமே அந்த டிவைன் பீஸ்டோட பகுதிகள் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப எஃப்ஐஆர் இட்ஸ் ஃபைன், யாரும் நீங்க பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒரு ரெண்டு விதமான கலர்ல அட்டாக் வந்துட்டு அந்த ரெண்டு தலையுமே இருந்துட்டு ஈஸியா வெட்டி போடுறாங்களா, கலரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் காரானும் தான் சேர்ந்து அந்த டிவைன் பீஸ்ட் கூட இப்ப சண்டை போட போறாங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.